ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 25ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ரூம் ஹவுஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து நம்ம ஹாங் எதுக்காக நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி வச்சு கதை திறந்துட்டு ஆள் பாட்டுக்கும் போயிட்டே இருக்காரு. அவங்களும் பின்னாடியே போறாங்க. அவங்க தேடுற அந்த புக்கு இங்கதான் இருக்கு போல. ஆளுக்கு ஒரு பக்கமா அவங்க பாட்டுக்கும் அவங்க கைவரிசையை காட்ட ஆரம்பிக்க ஆள் ஒன்னொன்னுத்தையும் திறந்து பார்த்துட்டு இது இல்லன்னு சொல்லி அப்படியே பறக்க விட்டுட்டு இருக்காரு. நம்ம தேடதான் வந்தோம், இந்த இடத்த காலி பண்றதுக்கு இல்ல. என்ன ஏத்து பேசுறியா, நான் யாருங்கிறத மறந்துட்டே என்னன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்களுக்கு நேரம் ஒரு புக்கை தூக்கி வீச நம்ம ஹீரோயினும் மிஸ் ஆகுறாங்க. தெரியாதனமா அங்க இருந்த அந்த கபோர்ட்ல அடிக்க உள்ள இருந்து ஒரு ஸ்க்ரோல் அப்படியே வெளியே வந்து விழுகுது. அது லைட்டா ஓபன் ஆயிருக்கு. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ தோணுது. அது அப்படியே கையில எடுக்கிறாங்க. என்னோட அப்பா அம்மாவுமா கூடவே நம்ம மாஸ்டரோட ஆண்டியும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே புரியாத புதிரா இருக்கு. ஒருவேளை அப்பா சொன்ன அந்த மெங்ஸுங்கிறது இவங்களதான் இருக்குமா? அப்பனா அவங்களுக்கு என்னோட பாஸ்ட பத்தி தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்லி அவங்க யோசிக்க நம்ம ஹாங் என்ன புலம்பிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. அதே நேரத்துல ஆண்டியும் இப்ப அங்க வந்துடுறாங்க. என் ரூம்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? நம்ம ஹீரோயின் கல்டிவேஷன் சம்பந்தமா ஏதாவது புக் இருக்கான்னு பார்க்க வந்தோம். அவங்க கிடைச்சிச்சான்னு கேட்க நம்ம ஹாங் இங்க இருக்கிறது எல்லாமே குப்பன்னு சொல்றாரு. சரி நம்ம தேடி வந்ததுதான் இங்க இல்ல, ஆண்டியை டிஸ்டர்ப் பண்ணவனான்னு சொல்லி அவங்க அப்படியே அவரு கையை பிடிச்சு அவரை தர அங்கிருந்து இழுத்துட்டு போக யார் மேல கையை வைக்கிறேன்னு சொல்லி அவரும் கத்திட்டே அப்படியே அங்கிருந்து போயிடுறாரு. நேரா நம்ம ஹீரோ அவங்க அவரோட ஆன்டி தான் மெங்ஸுவா இருக்குமோன்னு சந்தேகப்படுற விஷயத்த அவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க பேர் அது இல்லையே. ஒருவேளை மோட்டல் வேலை அப்படி இருந்திருக்கலாம். நான் நினைக்கிறது சரியா இருந்தா அவங்களுக்கு என்னோட சீக்ரெட்டை பத்தி கூட தெரிஞ்சிருக்கும்னு அவங்க சொல்ல அவர் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு. உங்களால உருவத்தை மாத்த முடியல, என்ன சூமாஸ்டரா மாத்துங்க. அவரும் சூமாஸ்டரை பார்த்தா அவங்க கண்டிப்பா வாங்கி கொடுப்பாங்க. அதை வச்சு நீ அவங்கள பிடிச்சலான்னு பிளான் பண்றியா? அவங்க மண்டையாட்ட அவரும் ஒரே செய்யல அவங்க உருவத்தை அப்படியே மாத்தி விட்டுறாரு. அவங்களும் குசையா போயிடுறாங்க. நான் பார்க்க அவள மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சுத்தி அவங்களையும் ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட காந்த கண் அவங்க கண்ணுல படுது. கொஞ்சமா அப்படியே ஒரு பக்கத்துல வந்து அவரை செவத்தோட சேர வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஐயோ, இந்த கன்றாவியான உருவத்திலேன்னு சொல்லி அவரும் அப்படியே முழிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் கொஞ்சமா அப்படியே ஒரு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அவரு நிறுத்துன்னு சொல்ல மாஸ்டர் புரிஞ்சு போச்சு. அப்பனா நீங்க என்னோட உருவத்தை வச்சுதான் என்ன லவ் பண்ணிருக்கீங்க, என்னோட மனசு லவ் பண்ணலையான்னு அவங்க ஒரு ஆக்டிங்க போட அவரும் திருட்டு முழிக்கிறாரு. நான் சும்மா சொன்னேன், உங்களுக்கே நான் பார்க்க அவரை மாதிரி தெரியலனா கண்டிப்பா அவங்களும் ஏமாந்துருவாங்க. இப்ப அப்படியே நம்ம ஆன்டி அவங்க இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. கவலைப்படாத, சீக்கிரமாவே நான் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமான ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அங்க ஒரு போர்ட்டலை உருவாக்கி அவங்கள அனுப்பி வச்சதே அவங்க தான். அவங்க அப்படியே அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் மெசேஜ் வருது. சூஹேட் ஃபாக்ஸ் கிளானுக்கு வந்திருக்கானா. அவங்க திருட்டுத்தனமா போய் அவனை மீட் பண்றாங்க. இங்க என்ன பண்ற? அவரும் நீ கொடுத்த அந்த ஜேடு குயிஹெட் கைக்கு போயிடுச்சு, திரும்பவும் கோட்டை விட்டுடியா? ஏண்டா உன்னடா பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? ஜேட் காணாம போனதுக்கு இவங்க தான் காரணங்கிறது இப்ப அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. நான் அவன் ஆளுங்களை கொண்டு இருக்கேன், அதை என்கிட்ட கொடுத்துட்டு அவன் வெடிக்க பார்த்துட்டு இருப்பான்னு நினைச்சியா? அவனுக்கு நீடில் விஷயத்திலயும் சந்தேகம் வந்துருச்சு. யங் பூ அனுப்பி அதை பத்தி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்னு அவன் சொல்ல அவங்களும் அப்படியே சிரிப்ப போடுறாங்க. ஏண்டா என்னென்ன உன்ன மாதிரி தோத்தாங்குழி நினைச்சியா? யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு அந்த நீடில எடுத்திருக்கான். நான் அவ்வளவு சீக்கிரம் மாட்டேன்னு அவங்க சொல்ல ஆனா இப்ப மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிரிப்ப போடுறாங்க. அவங்களும் டவுட் வந்து அவனை அட்டாக் பண்ண அவங்களும் அவங்களோட உண்மையான ஃபார்முக்கு மாறிடுறாங்க. ஆன்டிக்கு சம காண்டாகுது. நீ உண்மையிலேயே மோசமான ஆள் தான் சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்கள காலி பண்ண போக ஒரு பவர் வந்து அவங்கள தடுத்துறது. யாரான்னு பார்த்தா நம்ம பாட்டியும் ஹீரோவும் அங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்களுக்கு எதுவும் ஆகலேன்னு பார்த்துட்டு இருக்க மெயின் ஹால்ல வச்சு பாட்டி அவங்கள நாக்க பிடிக்கிற மாதிரி கேக்குறாங்க. தப்பான ஆளுங்க கூட சேர்ந்து நீ நம்ம ஃபாக்ஸ் கிளானியை ஃப்ரேம் பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம ஜாங்கோட உயிருக்கே உழவுக்கே பார்த்திருக்கியான்னு அவங்க கேட்க இது எதுவுமே உண்மையில அவ உங்களை ஏமாத்த பாக்குறான்னு அவங்க சொல்றாங்க. எல்லாத்தையும் தான் நீ சொல்லிட்டியே, இப்ப எதுக்காக பேச்ச மாத்துற? நம்ம ஹீரோயினும் உங்களுக்கும் என் பேரண்ட்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு கேக்குறாங்க. என்னோட இந்த நிலைமைக்கு உன் அப்பா அம்மா தான் காரணம். உன் அம்மா கூட பரவாயில்ல, ஆனா உன் அப்பங்கார இருக்கானே அவன் தான் என்னோட மனசை உண்மையிலேயே காயப்படுத்தினது. அப்படியே பிளாஷ்பேக் அவுத்து விடுறாங்க. நாங்க 3 பேரும் ஒன்னாதான் இருந்தோம். நான் உன் அம்மாலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவில் பவர்ஸ் அழிக்கிறதா எங்க வேலை. நாங்க ஒருத்தர் பிரிய மாட்டோன்னு ப்ராமிஸ்லாம் கூட பண்ணிருந்தோம். அப்பதான் உன் அப்பாக்கு நான் ஃபாக்ஸுங்கிற உண்மை தெரிஞ்சிச்சு. அவன் உடனே என்ன கழட்டி விட்டுட்டு உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு பிறந்த பொண்ணான உன்னை வாழ்க்கை ஃபுல்லா உன் லவரோட சேர விட மாட்டேன்னு அவங்க சொல்ல பாட்டியும் அவங்க கதையை கேட்டு ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு கதை, நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு உண்மையிலேயே அப்பா அம்மால லவ் இருந்துச்சுன்னா நீங்க அவங்க ஆளுங்க யாரையும் காயப்படுத்திருக்க மாட்டீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஈவில்னு அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் உங்களை செலக்ட் பண்ணாம என் அம்மாவை செலக்ட் பண்ணிருக்காருன்னு அவங்க சொல்ல அவங்களும் கடுப்பாக்குறாங்க. பாட்டி தெரிஞ்சோ தெரியாமலோ நீ நம்ம கிளான மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்ட. உன்ன மாதிரி ஒரு துரோகிக்கு இங்க இனிமேலும் இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு அவங்களை அப்படியே அட்டாக் பண்ணிடுறாங்க. நம்ம கிளானுக்கும் உனக்குமான உறவு முடிஞ்சிருச்சு. நீ இனிமேலும் ஃபாக்ஸ் கிளானுக்குள்ள கால் எடுத்து
வைக்க கூடாதுன்னு அவங்க சொல்ல அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. நம்ம ஹீரோயின் ஜெட் பீஸ பத்தி சொல்லவே இல்லையே. அப்படியே கட் பண்ணா மோட்டல் வேல நம்ம ஹூசு அந்த ஜெட் பீஸ வச்சு இல்லாத ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கா. மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பவர்ஸுக்கு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம குயிஹெட்டோட இடத்துக்கு பறக்க ஒருத்தர் ஓடி வர்றாரு. லூசிட்டிக்குள்ள ஏதோ பூந்துருச்சு. அது மான்ஸ்டரா ஹியூமனானு எதுவுமே தெரியல. மக்கள் எல்லாரையும் கொன்னுட்டு இருக்கு. அவங்களும் நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா அந்த இடமே ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு கத்திட்டே வர அவங்கள துரத்திட்டே ஒருத்தன் கொடூரமா அங்க வந்துட்டு இருக்கா. நம்ம கசின் களத்துல இறங்கி அவன் நெஞ்சிலே ஸ்வாட இறக்கிடுறாரு. அவங்களும் சேஃப் ஆயிடுறாங்க. அவர் அப்படியே அவங்க கிட்ட போயிட்டு உயிர் இருக்கான்னு பாக்க அவன் ஒண்ணுமும் சாகலன்னு தெரிஞ்சு அவரோட அங்கிளை கூப்பிடுறாரு. ஆனா அந்த கேப்ல அவன் முழிச்சு அவரு கைய கடிச்சிடுறான். அவனை அப்படியே அவரு காலி பண்ண இன்னமும் நிறைய பேர் அதே மாதிரி அங்க வரானுங்க. நம்ம அங்கிளும் களத்துல இறங்கி அவனுங்க எல்லாரையும் பறக்க விடுறாரு. ஆனா அவனுங்க சாகவே மாட்டானுங்க. கீழே விழுந்தவனுங்களாம் அங்கிருந்து எந்திரிச்சிட்டு திரும்பவும் அப்படியே அங்கிருந்து போக ஆரம்பிக்க மாஸ்டர் இது என்ன மாதிரியான டீமன் ஃபேகோட் ஸ்லேவ்ஸ் அந்த பேரை கேட்டு அவங்க எல்லாரும் லைட்டா சாக்காக இப்ப திரும்பவும் கேம்புக்கு வந்துடுறாங்க. நம்ம கசின் மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம சூக்கி மெடிசனு கைமா அவரை பார்க்க வராங்க. இது எங்க சூ ஃபேமிலியோட ஸ்பெஷல் மெடிசன். ஆனா அவங்களுக்கு இப்ப ஃபேமிலியே கிடையாதுங்கிற விஷயம் தெரிஞ்சு அவங்க திரும்பவும் லைட்டா சோகமாக நம்மளும் நீ அந்த மெடிசன் எப்படி செய்யுதுன்னு எனக்கு கத்து தர முடியுமான்னு கேட்கிறாரு. நீ கெஞ்சி கேட்டினா போன போதுன்னு வேணா நான் உனக்கு கத்து தரலாம். அவரும் அவங்கள அப்படியே சிரிக்க வச்சிட்டு இருக்க நம்ம சூக்கையும் அவரோட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. சைடு கேப்ல அவங்களுக்குள்ள லைட்டா ரொமான்ஸும் வேலை செய்யுது. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் கிஸ் பண்ணிக்க ரெடி ஆயிடுறாங்க. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல பக்கத்துல வர நம்ம சூக்கையும் லைட்டா பதட்டமா இருக்காங்க. ஆனா அங்க சம்பவம் நடக்கல, சரித்திரம் தான் நடக்குது. அவரு கண்ணு திடீர்னு ரெட் ஆக காப்பாத்துங்கன்னு அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சவுண்டு கேட்டு நம்ம குயிடும் அவர் ஆளுங்களும் உள்ள வர நம்மளும் ஃபேகட் ஸ்லேவ்ஸ்ல ஒன்னா மாதிரி அவங்கள கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம குயிட் டக்குன்னு அவர் அப்படியே லாக் பண்ண அப்பனா இது கடிக்கிறதுனால கூட பரவும் போல. அசிஸ்டன்ட் மாஸ்டர் நம்ம ஃபேகட் மாஸ்டர் கண்டுபிடிச்சு ஆகணும். வெயிட் பண்ணலாம் யாங்போ திரும்ப வரட்டும்னு அவரு சொல்ல அவர் வாயில பஞ்ச வச்சு அவரை உட்கார வச்சிடறாங்க. நம்ம சூக்கியும் அவரை விட்டு போற மாதிரி தெரியல. எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? நீ என்னதான் கொடூரமா மாறினாலும் என்னால உன்னை விட்டு போக முடியாது. அவங்க அப்படியே அவரை கட்டி பிடிச்சிட்டு போகணும்னு நினைச்சாலும் எனக்குன்னு இங்க யாருமே இல்ல. என் அப்பா என் சிஸ்டர்னு எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. இங்க பாராடி நீ என் கூட இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்க. நீ அதை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவரு சொன்ன பழைய விஷயங்களை பத்தி எல்லாம் அவங்க அப்படியே பேச ஆரம்பிக்க அவரும் கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்க்கு வர மாதிரி தெரியுது. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா திரும்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரு தோல்ல சாஞ்சிக்க அவரும் அப்படியே அவங்க தலையில லைட்டா சாயிறாரு. நம்ம சூக்குயெல்லாம் அதை நம்பவே முடியல. உனக்கு கான்சியஸ் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரை பார்த்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹூசு அவனை தேட வந்த நம்ம குயிசெட்டர் ஆளுங்க சில பேர் வரைக்கும் அவனோட ஆளா மாத்திடுறான். அவன் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம செக்டர் ஆளுங்களும் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. நம்ம கசினும் அங்கதான் இருக்காரு. நம்ம சூக்கி அவரை கட்டி வச்சிருக்காங்க. அவரு கொயாமையான்னு கத்த ஆரம்பிக்க அச்சிச்சோ உனக்கு பசிக்குதா, உனக்காக தானே அதை வாங்கி வச்சிருக்கான். அவர் அப்படியே கையை கடிக்க போறாரு. பல்லு பட்டுச்சு சாவடிச்சிருவான். அமைதியாயிட்டு நல்ல புள்ளியா அவரு பழத்தை மட்டும் சாப்பிட அங்கிருந்து எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அங்கிளும் அவனை பார்த்துக்கிறதுக்காக ரொம்பவே தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாரு. அவங்களும் இது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்களோட டிராவல ஸ்டார்ட் பண்ண ஒரு இடத்துல அவங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க ரெடி ஆகுறாங்க. நம்ம கசினும் அங்கிருந்து நத்தையெல்லாம் பார்த்துட்டு அதை பயமுடுத்திட்டு இருக்காரு. நம்ம அசிஸ்டன்ட் குயிஹெட் கிட்ட நான் என் ஆளுங்களை வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னமும் அவங்கள என்னால கண்டுபிடிக்க முடியல. அவரு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி நீ இன்னமும் போய் என்னன்னு செக் பண்ணு, ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு தெரியப்படுத்துன்னு சொல்ல நம்ம சூக்கையும் அவர் எழுத்துட்டு அப்படியே அங்க வராங்க. நான் இவனை வாக்கிங் கூட்டு போயிட்டு வரட்டுமா? ரொம்ப தூரம் போயிடாதுன்னு அவரு சொல்ல அவங்களும் அவரை கூட்டிட்டு ஜாலியா அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆள் குச்செல்லாம் பொறுக்கிட்டு நல்ல புள்ளையா அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. நீ இப்பதான் இப்படி என் பின்னாடியே சுத்திட்டு இருப்ப, உன் கசின் மட்டும் திரும்ப வந்துட்டானா அதுக்கப்புறம் நீ என்ன கண்டுக்கவே மாட்டேன். அவரு இல்லன்னு தலையாட்டுறாரு. அவங்களும் அவர்கிட்ட அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்க பாதி வழியிலேயே எந்த ரிப்ளையுமே காணும். என்னாச்சுன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா கயிறு மட்டும் தான் அவங்க கையில இருக்கு. ஆள் எஸ்கேப் ஆயிடுறாரு. அவங்க பாத்திரி போய் அவரை தேட ஆரம்பிக்க சின்ன பசங்களாம் குரூப்பா சேர்ந்து அவரை போட்டு வெளுத்து எடுத்துட்டு இருக்கானுங்க. இந்த மான்ஸ்டர் அடிச்சு கொல்லுங்கடா. நம்ம சூக்கையும் இப்ப அங்க வந்துடுறாங்க. அவனுங்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு அவருக்கு என்னாச்சுன்னு பாக்க அவர்கிட்ட இருந்த அந்த ஃப்ரூட்டை அவங்களுக்கு தராரு. இதை எடுக்க போய் தான் இவ்வளவு பெரிய கலவரம் ஆயிருந்திருக்கும். அவங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் ஆயிடுறாங்க. அதை தொடச்சலாம் வர அவங்களுக்கு கொடுக்க இந்த நிலைமையிலயும் நம்ம மேல எவ்வளவு உயிரா இருக்குன்னு சொல்லி அவங்களும் ரொம்பவே டச் ஆயிடுறாங்க. அவங்க பாதி சாப்பிட்டுட்டு மீதி அவருக்கும் ஊட்டி விட்டு அவங்க ரெண்டு பேரும் சோம்பிலவ அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க இப்ப திரும்பவும் ஃபாக்ஸ் கிளான் நம்ம அசிஸ்டன்ட் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஹீரோனும் அந்த புக்கை பாக்குறாங்க. இதுல ஒண்ணுமே இல்ல, அதை நேரம் வச்சு பார்க்கணும். லவ் கல்டிவேஷன்ல மொத்தம் 2 ஸ்டேஜ் இருக்கு. முதல் ஸ்டேஜ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருந்து அவங்களோட லவ்வருக்காக உயிரே கொடுக்க தயாரா இருப்பாங்க. அப்ப ரெண்டாவது என்னன்னு கேட்க அவரும் டபுள் கல்டிவேஷன்ங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அது என்னன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா? நீங்க 2 பேரும் சேர்ந்து அப்படியே
யாம்போ மோட்டல் வேல்ல நிறைய லவ் ரெஸ்டாரண்ட்லாம் கூட இருக்குல்ல, உங்களுக்கு தெரியாதா? நம்ம ஹீரோயின் பாயிண்ட பிடிச்சிடுறாங்க, நம்ம ஹீரோ எனக்கும் கத்து கொடுன்னு சொல்ல, அது கத்து கொடுக்கலாம், ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது அசிஸ்டன்ட், ஆனா எனக்கு இருக்கு, நான் உங்களுக்கு ஹிண்ட் எழுதி தரேன், எப்படியாவது இந்த ட்ரைலையும் சக்சஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து ஓட, நம்ம கசின் கையில லாக் ஆயிருந்ததுக்கு பதிலா இப்ப நம்ம யாம்போ மேல லாக் ஆயிருக்காரு. ஸ்டிக் எடுக்க தானே போனீங்க, என்னாச்சு? என்ன ஸ்டிக் போச்சு போன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்மால அவங்கள ஜூஸ் புளிஞ்சிருவாரு போல அந்த அளவுக்கு இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹூசு அவன் சோல்ஜர்ஸோட ஃபாக்ஸ் கிளானை நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. யாம்போ என்ன இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டு நீயும் சாங்க மட்டும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ நினைச்சீங்களா? ஆல் பர்ஃபெக்ட் இல்லைன்னா மாறிட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 25 முடியுது. இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.